திருவைகுந்த காலத்தை ஒரு திருவருளை சிந்திக்கின்றோம். புலனொடாடி திரிமணத்தவர் பொறிசை காமத் துரிசடக்கிய புனித நேசத்தொடு தமக்கையர் புணர்வினாலுற்றுறை ஜயக்குடர் சுளவு சூலை பிணி கொடுத்தொளிர் சுடுவெண் நீரு இட்டு அமன் அகற்றிய துணிவினால் முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டிடு தவத்தினர் உலகில் மாயப் பிறவியைத் தரும் உணர்விலா அப்பெரு மயக்கினை ஒழிய வாய்மை கவிதையில் பல உபரிபாக பொருள் பரப்பிய அலகில் ஞான கடலிடைப்படும் அமிர்தயோக சிவ ஒளிப்புக அடியேரேமுக்கு அருளினை செய்யும் அரைய தேவ திருவடிகளே. இது நம்பியாண்டார் நம்பி 11ஆம் திருமுறையில் அருளி செய்த திருநாவுக்கரசு திரு ஏகாதச மாலை. இதில் எடுத்தோடனேயே திலகவதியாரை பற்றி அருளி செய்கிறார். புலனோட ஆடி திரிமணத்தவர் அப்படின்னா பஞ்ச இந்திரியங்களாக வரக்கூடிய எல்லா பற்றையும் விட்டு பரமேஸ்வரன் மீது மட்டுமே பக்தியை உடைய, அதான் புனித நேசத்தோடு தமக்கையர் துரிசு அடக்கிய புனித நேசத்தோடு தமக்கையர். தமக்கையர்னா திருநாவுக்கரசரோட அக்காவான திலகவதியார். அது திலகவதியாருடைய உபதேசத்தால் தான் புணர்வினால் உற்று உரை செய்ய உபதேசம் பெற்ற திருநாவுக்கரசர் தன்னோட அக்காவான திலகவதியாரிடம் உபதேசம் வாங்கிய திருநாவுக்கரசர் பஞ்சாட்சரத்தை உபதேசம் வாங்கினார். அப்புறம் குடர் சுளவு சூளை பிணி கொடுத்து குடலை சுற்றி எடுக்கக்கூடியதான சூளை நோய், அந்த நோயை பிணியை தீர்க்கும்படியாக பெருமானுடைய அருள். சாமி சூளை கொடுத்து தானே ஆட்கொண்டார், அதை சொல்கிறார். அந்த சூளை நோய் நீங்கி ஒளிர் சுடு வெந்நீர் இட்டு அமன்னா சமணர்கள், ஒளி மிகுந்த திருநீரை இட்டு சமணர்கள் சமயம் பொய்ங்கிறத நிரூபித்தவரும் அகற்றிய துணிவினால் முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டிடு தவத்தினர். திரிபுரத்தை எரித்தவனான கரெக்டாக திருவதிகை சாமி திரிபுரத்தை எரித்த பெருமான், திரிபுர தகனம் செஞ்சவரை தான் சொல்கிறார். முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டிடு தவத்தினர் நாவுக்கரசர். உலகில் மாய பிறவியை தரும் உணர்விலா பெரு மயக்கினை ஒளிய வாய்மை கவிதையில் பல. இந்த உலகத்தில் மாயாகாரியமான பல பிறவியை தரக்கூடிய பரமேஸ்வரனோட பக்தி இல்லாத உணர்வு, பொய்யான சமயம், அதுமாரி எத்தனையோ இருக்கிறது. அதனால அதுபோல் பொய்கையெல்லாம் போகும்படியாக எது உண்மைங்கிறத தன்னுடைய பாடலில் சொன்னவர். அதான் வாய்மை கவிதை, உண்மையான கவிதை, சத்தியமான கவிதை. அதை சிதம்பரம் ராமலிங்கம் கூடிய வள்ளலாருங்கக்கூடியவர் கூட அம்பல பாட்டே அரும்பாட்டுனர். அதுபோல் ஒரு வாய்மை கவிதை, உண்மையான பாட்டு பரமேஸ்வரனை பாடக்கூடியது மட்டுமே. அதான் வாய்மை கவிதையில் பல உபரிபாக உபரினா வேதாந்த பகுதிகளை எல்லாம் வைத்து உபரிபாக பொருள் பரப்பிய அழகில் ஞான கடலிடைப்படும் அமிர்த யோக சிவ ஒளி. அந்த தேவாரம், நாவுக்கரசரோட தேவாரம் எப்படின்னா சிவஞானங்கிற கடலில், ஞான கடலில் கடைந்த அமிர்தம், அந்த ஒளி தான் தேவாரங்கிறார். அந்த தேவாரத்தை எனக்கு அருளியவரான அந்த திருநாவுக்கரசருடைய திருவடிகளை வணக்கம் செய்கிறேங்கிறது தான் இதில் நம்ம நம்பியாண்டார் நம்பி அருளி செய்கிறார். சிவாய நம.